நம்முடைய தலைவி அக்கா லதா அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, பொதுமக்களே எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, நாளை சாயந்தரம் 5 மணிக்கு நம்முடைய பிரச்சார முடிவு இருக்கிறது. ஆனா எதையும் பொருட்படுத்தாம நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் சுட்டரிக்கின்ற வெயில்ல ஆனா பலூனை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருக்கேன், மக்கள் பாக்குறதுக்கு வசதியா போயிடும். ஐயா, இந்த பலூன் கொடி கீழே கொண்டு வந்துருங்க ஐயா. நன்றிங்க அண்ணே, பலூன் கொடி எல்லாம் கீழே கொண்டு வந்துருங்க ஐயா. நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் சுட்டரிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட குமரிமுனையிலிருந்து விழுப்புரம் வரை, உதகமண்டலத்திலிருந்து சென்னை வரை எல்லா இடத்திலும் நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு குரல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். 5 ஆண்டு காலமாக இந்த நாள் வேண்டும் வேண்டும் என்று காத்திருந்தோம். தேர்தலில் ஜனநாயகம் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி திரும்ப வரணும். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். சென்னையை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு தலைநகரம் என்று கஞ்சா அதிகமாக புழங்கக்கூடிய பகுதியாக மாறி இருக்கிறது. இந்தியாவில் 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய, அதிகமாக வசிக்கக்கூடிய நகரங்கள் 40 இருக்கு. 40 சுத்தத்தின் அடிப்படையில் கடைசி நகரமாக மதுரையும், 38வது நகரமாக சென்னையும் கூட குப்பை நகரமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். மாநகராட்சியினுடைய வேலை உங்களுக்கு தெரியும், சென்னையினுடைய மேயருடைய வெளிப்பாடு தெரியும், சென்னையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றங்களுடைய அமைச்சர்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். யாருமே மக்களுக்கு எதுவும் வேலை செய்யாம ஒரு காலி இடம் சென்னையில் இருந்தா கூட அதை பட்டா போட்டு ஜி ஸ்கொயருக்கு விற்பதை மட்டும்தான் முனைப்பு காட்டுகின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ மாநகராட்சியில அடிப்படை விஷயங்களை சரி செய்வதற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 5 ஆண்டு காலமாக எந்த பணியும் செய்யவில்லை என்பது தாய்மார்களே உங்களுக்கு தெரியும். 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க 2021. அதுல முழுமையாக 70 வாக்குறுதி கூட நிறைவேற்றாம எனக்கு ஆட்சியை கழித்து வெளியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது இல்லாம அவ்வளவு பொய் பேசுவதெல்லாம் தாண்டி 2026 தேர்தலுக்கு மறுபடியும் 505 தேர்தல் வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, நம்முடைய வில்லிவாக்கத்தினுடைய வெற்றி வேட்பாளர், உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னத்தில் நிற்கக்கூடிய அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்கள் இதற்கு முன்பு 2014 19 வரை இதே பகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக இருந்த ஒரு மனிதர், ஏழைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு மனிதர். கடந்த முறை இதே வில்லிவாக்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக யார் இருந்தார்? பேராசிரியர் அன்பழகன் ஐயாவுடைய பேரன் வெற்றியழகன் இங்க இருந்தார். யாராவது தேர்தலுக்கு பிறகு திமுக எம்எல்ஏ பாத்தீங்களா? யாருமே பார்க்கல. ஒரே ஒரு தகுதி, அன்பழகன் ஐயாவுடைய பேரன் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு தகுதி. அதன் பிறகு அந்த வேட்பாளரை கழட்டி விட்டுட்டு அண்ணா நகரில் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாநகர் கார்த்திக் மோகனை கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கின்றார்கள். கார்த்திக் மோகனுடைய ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி பட்டா போடலான்னு அவருக்கு தெரியும். மற்றபடி அதை தவிர அண்ணாநகர் கார்த்திக் வெள்ளிவாக்கத்துக்கு எதுவும் செய்ய போவதில்லை. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாநகர் கார்த்திக் மோகன் கிளம்பி அண்ணாநகருக்கு போயிடுவார். அவர் வெள்ளிவாக்கத்தில் உங்களுடைய அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்கெல்லாம் இங்கே அவர் இருக்க போவதில்லை. தொடர்ந்து உங்களோடு இருக்க போகின்ற ஒரே ஒரு மனிதர் அண்ணன் SR விஜயகுமார் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்களுக்காக நம்முடைய பொன்னான வாக்குகள் எல்லாம் சிந்தாம சிதறாம ரெட்டலைக்கு கொண்டு வரும். அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக யார் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். காலையிலிருந்து இரவு வரை பொய்யை பேசுவது மட்டுமே தன்னுடைய முழுநேர வேலையாக தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் இருக்கின்றார்கள். அவரையும் நீங்க நிராகரிக்கும். அருமை சொந்தங்களே, நமக்கு மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர். பாதாள சாக்கடையில் ஆரம்பித்து மழைநீர் வடிகாலுக்கு 5000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்தும் கூட கடந்த ஆண்டு மழை வராதனால திமுகவுடைய மாணவர் சந்திக்கு போகாம அப்படியே இருக்கு. அடுத்த மழைக்கு சென்னை தாங்காது என்பது உங்களுக்கு தெரியும். கருணாநிதி ஐயாவுடைய காலத்துல கூவத்தை சுத்தப்படுத்துகின்றனர் என்று சொல்லி 1000 கோடி ரூபாய் ஊழல். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா கூவத்தை சுத்தப்படுத்த முடியாது என்று அடையாறை சுத்தப்படுத்துவதற்கு மட்டுமே 1500 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றார். ஐயா, நீங்க சொல்லுங்க, திமுக ஆட்சி வந்ததற்கு முன்னாடி அடையாற பாத்தீங்க, இன்னைக்கு அடையாற பாத்தீங்க சுத்தமான மாதிரி இருக்கா? 1500 கோடி ரூபாய் சுத்தப்படுத்துவதற்காக செலவு செய்திருக்கின்றார்கள். அதனால் அருமை சொந்தங்களே, வில்லிவாக்கத்தினுடைய உங்களுக்கு தெரிய வெற்றி வேட்பாளர் மட்டுமல்ல, உங்களுக்காக எப்பொழுதும் பணி செய்யக்கூடியவர், உங்களோடு எப்பவும் களத்தில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் SR விஜயகுமார் அவர்களுக்கு நீங்கள் வெற்றி 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 இரட்டை இலை சின்னத்தில் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் வேட்பாளர் 36 வயதில் களத்தில் இருக்கின்றார். மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கின்றார். இளைய குரலாக இருக்கக்கூடிய எக்மோருடைய வெற்றி வேட்பாளர்
அருமை சகோதரர் அபிஷேக் ரங்கசாமி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், எக்மோர்ல உங்களுக்கு தெரியும், மாற்றுமொழி பேசக்கூடிய மக்கள் மிக அதிகமாக எக்மோரில் இருக்கிறாங்க. 1,35,000 வாக்காளர்கள் தமிழகத்தில் இரண்டாவது குறைவான வாக்காளர்களுக்கு கூடிய எக்மோர் சட்டமன்ற தொகுதி. அதிலும் கூட உங்களுடைய அண்டையெல்லாம் அருமை சகோதரர் அபிஷேக் ரங்கசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அருமை சொந்தங்களே, மே 4க்கு பிறகு தமிழகத்துடைய முதலமைச்சராக அருமையன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வரும்பொழுது மத்தியில் ஆட்சியில் மோடி ஐயா இருக்கிறான். ஐயா, சென்னைக்கு நாம கொடுக்காத பணமே இல்லை. இந்தியாவில ஒரு நகரத்திற்கு அதிகப்படியாக பணம் கொடுத்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய சென்னை மாநகரத்திற்கு மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க. சென்னை விமான நிலையத்துக்கு 3,727 கோடி, பெங்களூரு சென்னை அதிவிரைவு சாலை 17,000 கோடி, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட விரைவு சாலை 5,800 கோடி, மகாபலிபுரம் முதல் புதுச்சேரி வரை 4 வழிச்சாலை 2,100 கோடி, இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ திட்டம் 41,000 கோடி, சென்னை கடற்கரை சென்னை எழும்பூர் இடையே 4வது ரயில் பாதை 272 கோடி, எண்ணூர் காமராஜர் துறைமுகம் விரிவாக்க திட்டம் 1,200 கோடி, ஸ்மார்ட் திட்டத்திற்கு 490 கோடி முதல் கட்டம், இரண்டாம் கட்டமாக 800 கோடி, அமிர்த் திட்டத்துக்கு 3,864 கோடி. ஐயா, சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்தியாவில் எந்த நகரத்துக்கும், பெங்களூர் உட்பட எந்த நகரத்துக்கும் கூட மத்திய அரசு நேரடியாக 1000 கோடி ரூபாயை நிதி பகிர்வு கொண்டு கொடுக்கவே இல்லைங்க ஐயா. அந்த பணம் எல்லாம் வீதியில் எங்கேயுமே நம்ம பார்க்கல. சிங்கார சென்னையாக மாற்றுவேன் என்று 30 ஆண்டு காலமாக அந்த புழுகி இன்னைக்கு சென்னையை சிங்கிங் சென்னையாக மாற்றி வைத்திருக்கின்றாங்க. நம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநகரம் என்றால் இன்னைக்கு சென்னை மாநகரம். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல, தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில படுகொலைகள் மட்டுமே தமிழகத்தில் 8,008 படுகொலைகள். 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 2,080. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் போக்சோ சட்டம் 39,900. அருமை சொந்தங்களே, இதெல்லாம் ஒரு இடமே யோசிச்சு பாருங்க. சட்டங்களவு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எப்படி கண்ணாக சட்டம் ஒழுங்கு இருந்தது என்பதையும் நினைவு கொண்டு பாருங்க. இந்த முறை சட்டம் ஒழுங்கு கையில் வைத்திருக்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆட்சி கட்டலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி, அதே நேரத்தில் தாய்மார்களே, பாராளுமன்றத்தில் உங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும், உங்களுடைய குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டம் 131வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து உங்களுக்கு 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே கொடுக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் விரும்பியும் கூட அந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தோற்கடித்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சகோதர சகோதரிகளை, அவங்களை பொறுத்தவரைக்கும் எம்பினா யாரு வரணும்னா கனிமொழி அக்கா வரணும், குடும்பத்திலிருந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் வரணும். அம்மை போன்ற சாதாரண பெண்கள் வரக்கூடாது, குடிசையிலிருந்து பெண்கள் வரக்கூடாது, சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து எம்பியா வரக்கூடாது, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நீங்கள் வாக்களிக்க செல்லும் பொழுது ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த மனசில் நல்லா வச்சுக்கங்க, மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வாக்கு என்பது மாற்றத்திற்கான வாக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் கேட்கக்கூடாது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக உங்களுடைய வாக்குகள் இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, திமுக காரங்க எப்படி தைரியமா உங்களிடம் வாக்கு கேட்க வருகின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சொன்ன தேர்தல் வாக்குறுதி, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் இல்ல, டீசலுக்கு 4 ரூபாய் கொடுப்ப இல்ல, குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்வோர் ஒரு டேப்லெட் கொடுப்ப இல்ல, தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்தி இருக்கின்றார்கள். உதயநிதி ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பு நகையை கொண்டு அடமான வைங்க மகளிர்ல 46 லட்சம் பேர் நகையை கொண்டு அடமானம் வச்சீங்க, 13 லட்சம் பேர் தான் வெளியே வந்திருக்கிறாங்க. இன்னும் 35 லட்சம் பேருடைய நகை அடமானத்தோட இருக்கு. நீட் தேர்வை ஒழிப்போம், எத்தனை விஷயத்தை சொல்லிக்கிட்டே போலாங்க ஐயா. இத்தனையும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து எதையுமே நிறைவேற்றாம 5 ஆண்டு காலத்தை கடந்து விட்டு இன்று மறுபடியும் உங்கள் முன் இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வது யார்? முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின், அவருடைய சகோதரி கனிமொழி, மகன் உதயநிதி, 3 பேர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா போய் மைக் எடுத்து பிரச்சாரம் பண்றான். ஆனா வெள்ளிவாக்கத்துக்கு மட்டும் விதிவிலக்காக சூப்பர் சிஎமாக இருக்கக்கூடிய மருமகன் சபரீசன் வெள்ளிவாக்கத்துக்குள்ள வந்திருக்கிறார். வெள்ளிவாக்கத்தில் அவர் போய் பிரச்சாரம் பண்றார். ஐயா, இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா நகர் கார்த்திகை பொறுத்தவரை ஒரு தொகுதி வேணும், தொகுதிக்காக வெள்ளிவாக்கத்துக்கு வந்திருக்காரு. கூட இத்தனை காலமாக கூட்டுக்கொள்ளை அடித்தாங்க ஆடிட்டரோட சேர்ந்து. அண்ணா நகர் கார்த்திக்கு ஆடிட்டர் மருமகன் இவரெல்லாம் சேர்ந்துதான் 5 ஆண்டு காலமாக கூட்டுக்கொள்ளை அடித்தார். இன்னைக்கு மருமகனையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. எந்த காலத்திலும் கூட இவர்களை நீங்கள் நம்பக்கூடாது, இவர்களுக்கு உங்களுடைய வாக்கை கொடுக்க கூடாது என்று சொல்லி
மறுபடியும் சுட்டரிக்கின்ற வெயில்ல மிக பொறுமையாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அருமை சொந்தங்களே, காலை 7 மணியிலிருந்து மயிலாப்பூரிலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதற்காக என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு, 2 வெற்றி வேட்பாளர்கள் அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுக்கு, 2 வெற்றி வேட்பாளர் அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் வில்லிவாக்கத்தில், அதே போல இக்போர்ல அபிஷேக் ரங்கசாமி அவர்களுக்கு அற்புதமான வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் வாய்ப்பு கொடுத்து இருவரும் கூட வெற்றியாளராக மாற்ற வேண்டும். ஒரு ஆட்சி மாற்றம் மே 4ஆம் தேதி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக வரணும். மோடி ஐயா மேல இருக்காங்க. தேவையான நிதியை நாங்கள் கொண்டு வருகின்றோம். இழந்த பெருமையை தமிழகம் மீட்டெடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அருமை சொன்னீங்களே, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பிரச்சாரம் முடிந்தாலும் கூட நாளானைக்கு வரைக்கும் நீங்க ஆக்டிவா இருக்கணும். நம்முடைய தொண்டர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி நேர ஏமாற்று வேலைக்கு மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. உன்னிப்பாக நீங்கள் கவனித்து 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தி வாக்கு பெட்டி செல்லும் வரை நம்முடைய தொண்டர்களுக்கு கடமை இருக்கிறது. எல்லோரும் மிகச் சிறப்பாக பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அருமை தொண்டர்களே, என்னுடைய ஊனோடு நரம்போடு இதயத்தோடு கலந்திருக்கக்கூடிய அருமை சொந்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கட்சி நின்றாலும் கூட அதை விட கூட்டணி கட்சிக்கு நாம் உயிரை கொடுத்து வேலை பார்க்க வேண்டும். அது கூட்டணியுடைய தர்மம். அது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் அதை செய்யும். அருமை சொந்தங்களே, நம்முடைய ஒரு வாக்கம் கூட சிந்தாம சிதறாம வெள்ளிவாக்கத்துல அதை சரியான முறையில கொண்டு வந்து ரெட்டலைக்கு நீங்க சேர்த்திடணும். அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். ஒரு எளிய மனிதரை கொடுக்கணும். பாராளுமன்ற உறுப்பினராக எவ்வளவு சிறப்பாக பணியாற்றான்னு உங்களுக்கு தெரியும். அதை மறந்து விடாதீர்கள். அதே போல இக்மோர்ல இளைஞருக்கு 36 வயது இருக்கக்கூடிய இளைஞர் இன்னைக்கு இந்தியாவே பாத்தீங்கன்னா 36 வயசு தான் சராசரியான வயதே. அந்த வயதில் ஒருத்தர் சரியான நம்முடைய குரலாக வந்திருக்கின்றார். அவருக்கும் இக்மோர்ல நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, வந்திருக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அடுத்த 2 நாட்களும் கூட கடுமையாக நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, மறந்து விருந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.